2 சீடுங்க மண்ணுக்கு அடியில் பேசிக்குது. என்ன பேசிக்குதுன்னா, ஒரு சீடு சொல்லுது, எனக்கு இங்கேயே ரொம்ப நல்லா இருக்குது, நான் மேலே வரமாட்டேன், என்னால் மேலே வந்து பிரச்சனையெல்லாம் என்னால் ஃபேஸ் பண்ண முடியாது, நான் இங்கே இருந்துக்கு போகிறேன்னு சொல்லுது. அப்போ இன்னொரு சீடு சொல்லுது, அட இங்கே உள்ள ஒன்றுமே இல்லை, மேலே போனால் தான் நமக்கு வளர்ச்சி இருக்கும், நான்லாம் மேலே போகிறான்டா அப்படின்னு சொல்லுது. இதே மாதிரியே பார்த்துட்டிங்கன்னா கொஞ்ச நாளில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சீடு மட்டும் மண்ணை பிளந்துக்கிட்டு மேலே வந்துடுது. மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய காற்றடிக்குது, சூரிய வெளிச்சம் எல்லாமே இருக்குது தான். ஆனால் எல்லாத்தையும் அது ஃபேஸ் பண்ணி நல்லா க்ரோ ஆகுது. க்ரோ ஆனதுக்கப்புறம் நிறைய மக்களுக்கு வந்து ஆக்சிஜன் கொடுக்குது, நிழல் கொடுக்குது, காற்று கொடுக்குது. இந்த மாதிரியான நிறைய வந்து அதனோட பலன் வந்து மக்களுக்கு நிறைய போய் சேருது. அட் த சேம் டைம் அதோட க்ரோத்தும் வந்து வேற லெவலில் இருக்குது. இதே மண்ணுக்கு கீழே இருந்த சீடு அப்படியே மண்ணோட மண்ணாக போயிடுச்சு. எப்போவுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே நம்ம இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அடுத்த வளர்ச்சிக்கு நம்ம போகவே முடியாதுங்க. எப்போ வந்து நம்ம கரியர்லேயே ஆகட்டும், நம்ம ஹெல்த் வைஸ் ஆகட்டும், நம்ம வந்து கம்ஃபர்ட் ஜோனை விட்டு அடுத்த ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கிறோமோ அப்போவே நம்ம வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ நம்மள நிறைய பேர் இந்த சீடு மாதிரி தாங்க, எந்த கஷ்டமும் படக்கூடாது, நான் கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருப்பேன், பட் ஆனால் எனக்கு வெயிட் லாஸ் ஆகணும், என் ஸ்கின் நல்லா இருக்கணும், என் ஹேர் நல்லா இருக்கணும், அந்த மாதிரி நினைக்கிறோம். அப்படி கிடையாதுங்க. கம்ஃபர்ட் ஜோனை விட்டு கொஞ்சம் நம்ம ஒரு சில விஷயங்களெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம்.